நான் தான் உங்களோட ஏபி. சினிமாவில் ஒரு பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது ரொம்ப பெரிய ஒரு ரேரஸ்டான ஒரு விஷயங்க. அந்த மாதிரி ஒரு குடுப்பனை நிறைய பேருக்கு அமையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்மளோட தனுஷ் அண்ணனுக்கு அமைஞ்சிருந்தது. ஒரு நல்ல ஹீரோக்கு அவர் ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்றதுக்காக ஒரு டேரக்டர் தேடுவார் ஒரு ஹீரோ. அதே போல ஒரு டேரக்டர் நம்ம சொல்ற மாதிரி நடிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் பண்றதுக்காக ஒரு ஹீரோவை தேடுவார் டேரக்டர். ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒரு தேடுதல் எந்த ஒரு விஷயத்துல மீட்டப் ஆகுதோ அந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்றது ஒரு ஹீரோக்கும் டேரக்டருக்குமே செட் ஆகிற ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு தனுஷ் அண்ணனுக்கு வெற்றிமாறன் சார் அப்படின்ற ஒரு டேரக்டர் செட் ஆகியிருந்தார். ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் ஷிப்போட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு பிரதர்ஹுட்டாவே வந்துட்டு ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. வெற்றிமாறன் சார் என்ன படம் எடுத்தாலும் அதை கதையை கேட்காம நடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிற தனுஷ் அண்ணன். ஸோ அவர் வந்துட்டு வெற்றிமாறன் சார் நினைக்கிற மாதிரி நடிப்பை கொடுப்பாரு. அதே போல தனுஷ் அண்ணனுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கிற கதையை வெற்றிமாறன் சார் அப்படின்றது எடுத்துட்டு வருவார். ஸோ இங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற இந்த பாண்டிங் ஷிப் நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தனுஷ் அண்ணன் மேலே நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு பர்சனலாகவுமே சரி அவரோட இண்டஸ்ட்ரி லெவல்லையுமே சரி நிறைய ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றது இருக்கும். பட் அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரவர்சி இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்திருக்கு தனுஷ் அண்ணன் மேலேயும் வெற்றிமாறன் சார் மேலேயும். என்ன அப்படின்னாக்கா வெற்றிமாறன் சார் வந்துட்டு ஒரு படம் ஒன்று புதுசாக பண்ணணும். அதுக்காக வந்துட்டு தனுஷ் சார் கிட்ட இருக்கிற வட சென்னை படத்துல இருந்து சில கேரக்டர்ஸும் சீக்வன்ஸும் வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தனுஷ் சாரோட பர்மிஷன் இருக்கணும். ஸோ இந்த ஒரு பர்மிஷனுக்காக வந்துட்டு வெற்றிமாறன் சார் கேட்டதுக்கு அப்புறமா தனுஷ் அண்ணன் வந்துட்டு வெற்றிமாறன் சார் கிட்ட 20 கோடி ரூபாய் என்னோட படத்துல இருந்து நீங்க சீக்வன்ஸோ பாட்டோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றப்ப 20 கோடி ரூபாய் எனக்கு நீங்க தரணும்னு சொல்லி தனுஷ் அண்ணன் கேட்டதா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் வெற்றிமாறன் சார் கேட்டதுமே வெற்றிமாறன் சார் கோவப்பட்டு தனுஷ் அண்ணனுக்குமே வெற்றிமாறன் சாருக்குமே சண்டை வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாண்டிங் வெற்றிமாறன் சாருக்குமே தனுஷ்க்குமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு ரூமர்ஸ் அப்படின்றது கிளம்பிச்சு. ஸோ இதனால வடச்சென்னை 2 அப்படின்னு ஒரு விஷயம் டிராப் செய்யப்பட்டு வேற ஒரு ஹீரோ வடச்சென்னை 2 இதுக்கப்புறம் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா தனுஷ் அண்ணனுக்குமே வெற்றிமாறன் சாரோட படமே ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து இதுக்கப்புறமா வெளியே வராது. ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு 20 கோடிக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் இன்னைக்கு தமிழ் சினிமா முழுக்க தமிழ்நாடு முழுக்க இந்த ரூமர்ஸ் தான் பரவிக்கிட்டு இருக்கு. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பா வெற்றிமாறன் சார் வந்துட்டு அவரோட ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவாக கொடுத்துருக்காரு. அதில் ஆக்சுவலி என்ன நடந்திருந்தது, எனக்கும் தனுஷுக்குமே என்ன கான்வர்சேஷன் நடந்தது, நான் என்ன தனுஷ் கிட்ட கேட்டிருந்தேன், தனுஷ் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாரு, இப்போதைக்கு நாங்கள் என்ன அடுத்தது பண்ண போகிறோம் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க நிறைய ரூமர்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா அண்ட் தெளிவான ஒரு கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சிக்கங்க. நீங்க பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவுமே கொடுக்கும். அதே போல நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே நீங்க நம்ம வீடியோ தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஒரு கிளாரிஃபை ஆகுறீங்க, அதே போல மற்றவங்களும் வந்துட்டு கிளாரிஃபை ஆகிறதுக்கு உங்களோட லைக் ஒரு இன்டைரக்டா மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பை கொடுக்குது. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்ல காமிச்சுக்கோங்க. இப்போ வெற்றிமாறன் சாரோட அடுத்த ஒரு படம் சிம்பு அண்ணாவை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துல வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்றப்போ நம்ம வடச்சென்னை படம் அப்படின்றது நம்ம பார்ப்போம்ல. அந்த வடச்சென்னை எப்படி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த மக்கள் வடச்சென்னையில் இருக்கிற மக்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கற்பனை கதைகளை வச்சு ஒரு படம் நடக்கும். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு கதை களம்ல வந்துட்டு இன்னொன்று ஒரு சைடு வந்துட்டு சிம்பு அண்ணன் வந்துட்டு வேற ஒரு ரைசிங் ஆகிற மாதிரி ஒரு கதைக்களம் வெற்றிமாறன் சார் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு கதைக்களத்தில் வந்துட்டு சிம்பு அண்ணன் வச்சு எடுக்கணும்னா சில வட சென்னையிலிருந்து சில ரெஃபரன்ஸை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சாரோட ஒரு தாட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வட சென்னையோட ப்ரொடியூசர் யார் அப்படின்றப்போ நம்மளோட தனுஷ் அண்ணன். தனுஷ் அண்ணன் கிட்ட தான் வந்துட்டு ப்ரொடியூசரா இருக்கனால அந்த வடச்சென்னையோட ஒட்டுமொத்த காப்பி ரைட்ஸோட எல்லா ஓனர்ஷிப்பும் தனுஷ் அண்ணன் கிட்ட தான் இருக்கு. ஸோ வடச்சென்னையிலேருந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நேம் எடுக்கிறாங்களோ இல்லை கேரக்டரே எடுக்கிறாங்களோ இல்லை சீக்வன்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறாங்க, பாட்டு மியூசிக் ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த காப்பி ரைட்ஸ் ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும். இப்போ வடச்சென்னையோட காப்பி ரைட் ஓனர்ஷிப் வந்துட்டு தனுஷ் அண்ணன் கிட்ட இருக்கிறதுனால இப்போ சிம்பு அண்ணா படத்துக்காக இந்த வடச்சென்னையோட ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கிறது தனுஷ் அண்ணன் தான். ஸோ இதனால தனுஷ் அண்ணா வந்துட்டு ஆமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே. இஃப் இன்கேஸ் அவர் இல்லை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வைக்கக்கூடாது, அதுக்கு மீறியும் வச்சு அது இல்லீகலா மாறும். இதுக்காக தான் வெற்றிமாறன் சார் வந்துட்டு தனுஷ் அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சிம்புவை வச்சு நான் ஒரு படம் எடுக்க போறேன். ஸோ அது வந்துட்டு வடச்சென்னை எப்படி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கதைக்களத்தில் எடுத்தோமோ அதே காலகட்டத்தில் இன்னொன்று ஒரு சைடு ஒரு கதை நடக்கிற மாதிரி அந்த கதைக்கு வந்துட்டு சிம்பு அவர்கள் வந்துட்டு ஹீரோவா நடிக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஷூட்டை நான் எடுக்க போறேன். ஸோ அதுக்கு இன்கேஸ் வந்து வடச்சென்னையோட ரெஃபரன்ஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டா அதை நான் பயன்படுத்திக்கலாமான்னு சொல்லி ஒரு பர்மிஷனுக்காக கால் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் சார். அதுக்கு உடனே தனுஷ் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட் என்னவா தெரியுமா இருந்தது, நீங்க தாராளமா எடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு தோன்றதை நீங்க ஃப்ரீயா எடுங்க, கம்ஃபர்டபுளா எடுங்க, அதுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்னோட டீம் கிட்டயுமே மேனேஜர் கிட்டயுமே சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவைப்படுற எல்லா என்ஓசியுமே எங்க சைட்ல
வந்து நாங்கள் கொடுத்துறோம். என்ஓசி அப்படின்றது வந்துட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ அவங்க அந்த என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற என்ன சீன் வேணாலும் வட சென்னையில் இருந்து சிம்பு அண்ணன் படத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் கம்ப்ளீட் சப்போர்ட்டாக தரேன், நீங்கள் எதுவுமே இதை பற்றி கவலைப்படாதீங்க, தாராளமாக எடுங்கன்னு சொல்லி தனுஷ் அண்ணா ரிப்ளைவாக இது இருந்தது. ஸோ இதை வந்துட்டு வெற்றிமாறன் சார் வந்து சொல்கிறார், அவர் இந்த மாதிரி ஒரு என்ஓசியை கொடுத்துட்டு தாராளமாக எடுங்க, கம்ஃபர்டபுளாக எடுங்கன்னு சொன்னார். அதை தாண்டி என்கிட்ட ஒரு பைசா கூட கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இது எங்கேருந்து 20 கோடி ரூபாய் விஷயம் அப்படின்றது வந்தது அப்படின்றதுப்போ தனுஷ் அண்ணா வந்துட்டு வெற்றிமாறன் கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி என்னோட டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, என்ஓசி கொடுக்கறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க டீம் கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. யாரு தனுஷ் அண்ணா டீம் கிட்ட இருந்து மேனேஜர் சைடும் அவங்க டீம் சைட்ல இருந்து கால் வந்திருக்கு. ஓகே சார், இந்த மாதிரி தனுஷ் சார் சொன்னாரு உங்களுக்கு வந்துட்டு என்ஓசி கொடுக்க சொல்லி, அதே நேரத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க என்ஓசி வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி தனுஷ் அண்ணா டீமோட இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு வெற்றிமாறன் சார் கிட்ட டைரக்டா பேசினதாகவும் வெற்றிமாறன் சார் வந்துட்டு தனுஷ் மேல கோவப்பட்டதாகவும் ஒரு ரூமர் கலப்பிடுச்சு. வெல் ஆக்சுவலி தனுஷ் அண்ணனோட டீமும் யாருமே வெற்றிமாறன் சார் கிட்ட அப்படி ஒரு வார்த்தையே சொல்லலை. பக்கத்தில் இருக்கிற கூட இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா பிடிக்காம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு விஷயமா வெளியில் வந்துட்டு தனுஷ் அண்ணனை பற்றி ரொம்ப ஒரு கிரிட்டிசிசம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே வந்துட்டு வெற்றிமாறன் சாரை வச்சு வேற பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க, வெற்றிமாறன் சார் என்ன மாதிரி கதையெல்லாம் தனுஷ்க்கு கொடுத்து தனுஷ் வேற லெவலில் ஹீரோலாம் ஆக்கியிருந்தாரு, அப்படி இப்படி எவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு, பட் தனுஷ் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தனுஷ் அண்ணன் வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பொறுத்துக்காம இருக்கிற வெற்றிமாறன் சார் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னன்னா நம்மளை வச்சு தப்பாக பேசுகிறாங்களே தனுஷை, அப்படி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மனசாட்சி கேட்காம ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு யூடியூப்ல. என்ன விஷயம் அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்றப்போ, எனக்கு தனுஷ் டீம் சைட்ல இருந்துமே யாருமே என்கிட்ட 20 கோடின்றது கேட்கவே இல்லை, ஈவன் தோ ₹1 கூட என்கிட்ட கேட்கவே இல்லை, அவங்க ஃப்ரீயா தான் எனக்கு என்ஓசி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதை தாண்டி சகோதரர் தனுஷ் அப்படின்றது வார்த்தைக்கு வார்த்தை பிரதர் தனுஷ் அப்படின்றது தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெற்றிமாறன் சார் எந்த அளவுக்கு தனுஷ் அண்ணன் மேல மரியாதை வச்சிருக்காங்க, ஒரு சகோதரராக பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் முற்றிலும் வந்துட்டு பொய்யா இருக்கு. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னாக்கா, என்ன வச்சு தனுஷ் சாரை வந்துட்டு கான்ட்ரவர்சி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த கான்ட்ரவர்சிக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஈவன் தனுஷ் சாரோட டீமே என்கிட்ட ஒரு பைசா கூட கேட்கவே இல்லை. அவங்க என்ஓசி எனக்கு நான் கேட்டதுமே சரி எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக எடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொன்னார். அதை தாண்டி தனுஷ் தான் வந்துட்டு என்கிட்ட நீங்கள் சிம்புவை வச்சு ஒரு படம் எடுங்க, அது இன்னும் நல்லா பெட்டராக போகும் அப்படின்ற ஒரு விஷயத்துமே எனக்கு ஐடியா கொடுத்ததுமே தனுஷ் தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் சிம்பு வச்சு படங்க, அதுக்கான ஒரு டைம் அப்படின்றது அமையல. இப்போதான் அந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம் கூடி வந்திருக்கு. அந்த ஒரு டைம் கூடி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வெற்றிமாறன் விசஸ் சிம்பு அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல படம் அப்படின்றது உருவாக போகுது. பட் இந்த ஒரு படம் உருவாகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனுமே தனுஷ் அவர்கள் தான். ஸோ அவர் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்டை கெடுப்பாரு, அதுவும் இல்லாமல் 20 கோடி ரூபாய் கேட்கிறாரு அப்படின்றது முற்றிலும் ஒரு பொய்யான வதந்தி. இந்த ஒரு கான்ட்ரவர்சி இதோட ஸ்டாப் ஆகணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு கம்ப்ளீட்டடா. ஸோ இது கம்ப்ளீட்டா ரூமர் பா, என்கிட்ட யாருமே ₹1 கூட கேட்கவும் இல்லை, அவங்க கம்ப்ளீட்டடா எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்து என்ஓசியுமே கொடுத்துருக்காங்க தனுஷ் சைட்ல இருந்துமே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டாரு வெற்றிமாறன் சார். கூடவே இன்னொன்று ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன அப்படின்னாக்கா வட சென்னை 2 அப்படின்றது கம்ப்ளீட்லி தனுஷ்காக மட்டும்தான். அன்புவின் எழுச்சி அப்படின்றது தான் இந்த வட சென்னை 2 அப்படின்ற ஒரு படமே இருக்க போது. ஸோ கம்ப்ளீட்டா இது தனுஷ் மட்டும் தான் பண்ணுவாரு. அந்த ஒரு படம்ன்றது வேற, இந்த ஒரு சிம்பு வச்சு நான் படம் எடுக்கிறது கம்ப்ளீட்டா வேற. ரெண்டுத்துக்குமே வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க, ரெண்டுமே ஒரே ஒரு சீக்வன்ஸ்ல வராது அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காரு. ஸோ வட சென்னை 2 கம்ப்ளீட்டா தனுஷ் அண்ணனுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அந்த நேரம் வரும்போது அது எடுக்கப்படும். ஸோ இவர் இப்போதைக்கு சிம்பு அண்ணா வச்சு எடுக்காரு, இது கம்ப்ளீட்டா வேற ஒரு படம் அப்படின்றது அவர் கிளாரிஃபையுமே கொடுத்துட்டார். ஸோ இதுக்கப்புறமா இந்த ஒரு ரூமர்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு வரும் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா இவங்க அவர் இவ்வளோ கிளாரிஃபை சொல்லி இருக்கிறது தாண்டியும் திரும்பி ரூமர்ஸ் வரவச்சுன்னா சொல்றவங்க சொல்லி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தனுஷ் அண்ணனுக்கும் வெற்றிமாறன் சாருக்குமே எந்த அளவுக்கு இந்த பாண்டிங்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றத பார்க்கும்போது சில நேரங்களில் தனுஷ் அண்ணனே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்காமலே நடிப்பாராம் வெற்றிமாறன் சாரோட படத்துக்காக. ஸோ அப்படி பல படங்கள் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு. இது வரைக்குமே ஃபெயிலியர் ஆன ஒரு விஷயமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது பொல்லாவதானா இருக்கட்டும், ஆடுகளமா இருக்கட்டும், அப்புறம் வேற என்ன இருக்கு, வட சென்னையா இருக்கட்டும், அப்புறம் அசுரன், அதெல்லாம் டெட்லி காம்போ, இந்த மாதிரி ஒரு படங்கள் எல்லாம் இது வரைக்குமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுனது ஒரு சரித்திரம். எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட் தான் இவங்க 2 பேருமே சேர்ந்தா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேரக்டர் நினைக்கக்கூடிய ஒரு ஆக்டிங்கை ஒரு ஹீரோ கொடுக்குறதும், ஒரு ஹீரோ நினைக்கக்கூடிய ஒரு கதையை டேரக்டர் கொண்டு வருதுன்ற இந்த பாண்டிங் ஷேப் தனுஷ் அண்ணனுக்கு சூப்பராகவே செட் ஆயிருக்கு. ரொம்ப ரேரஸ்ட் திங்கான ஒரு விஷயங்கள் தனுஷ் அண்ணனுக்கு கிடைச்சிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்றது தான் சொல்லுவோம். அதே போல தான் வெற்றிமாறன் சாருக்குமே ஒரு வரம் தான் தனுஷ் அண்ணன் கூட இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் ஷேப் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்து தனுஷ் அண்ணன் அதுக்கப்புறமா வெற்றிமாறன் சார் இவங்களோட ஒரு பாண்டிங் ஷிப், இதே போல் தமிழ் சினிமாவில் வேறு எந்த ஹீரோக்கு எந்த டேரக்டர் கூட ஒரு நல்ல பாண்டிங் ஷிப் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் எந்த டேரக்டருக்கு எந்த ஹீரோ வந்துட்டு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்றது நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.